நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த பாய்ஸுக்குள்ளே சண்டை வர்றது, போதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு ரோட்டில் திரிகிறது. எனக்கு தெரிந்த அளவில் மக்களோட நகரசபை கலந்துரையாடி திட்டங்களை உண்மையாகவே பிரதேச சபைகளினுடைய செயற்திட்டத்தில் மக்கள பங்களிப்பு குறைவு. இதுக்கு ரெண்டு பக்கத்தில் காரணம் இருக்குது. ஒன்று, பிரதேச சபைகளும் மக்கள் பக்கத்தில் இருந்து காரணங்களை கேட்கறது இல்லை. ரெண்டாவது, மக்களும் பிரதேச சபைக்கு தங்களோட தேவைகளை, விருப்பங்களை, திட்டங்களை சொல்வதும் இல்லை. இந்த ரெண்டு காரணங்களும் இருக்குது. දැනට තියෙන තත්ත්වය නම් කාලයක් තිස්සේ එක පුරුදු වෙලා තියෙන්නේ අපේ මහජන නියෝජිතයන්ගෙන් වෙන්න පුළුවන්. එහෙම නැත්නම් නිලධාරීන්ගෙන් වෙන්න පුළුවන්. ඔවුන්ට ඕන ආකාරයට තමයි මේ සැලසුම් සකස් කරේ. ඉතින් මේ සැලසුම් වලදී හරියටම ඒ දුප්පත් ප්‍රදේශවල ඉන්න මිනිසුන්ගේ අභිලාෂයන් ඉෂ්ට වුණාද කියන එක ගැන සැකයක් තියෙනවා. சமூக மட்ட திட்டமிடல் அணுகுமுறையில் பயிற்சி நெறிக்காக உள்ளூராட்சி திணைக்களத்தின் கீழ் வட்டார ரீதியாக நியமிக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு முதல் கட்டம் அது. இதைவிட டிஓடி பயிற்சியாளர்களுக்கான பயிற்சியும் வழங்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டது. நான் இதை சொல்கிறதுல மிக சந்தோஷப்படுகிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் மக்கள்கிட்ட எப்படி பிரச்சனைகளை கேட்டறிகிற அந்த விதங்கள், அந்த பிரச்சனைகள் கேட்டறியப்பட்டு எப்படி நாங்கள் பகுப்பாராய்வு செய்து அதிலிருந்து முதன்மையான பிரச்சனையை எடுக்கக்கூடியதான ஒரு வழிவகைகளை இந்த பயிற்சி நெறி எங்களுக்கு கற்று தந்திருக்குது. இந்த திட்டமிடல் செயல்பாடுகளில் உண்மையிலேயே முக்கியமாக நமக்கு தேவையாயிருப்பது களத்தில் உள்ள தேவைப்பாடுகளை கண்டறிவது. அந்த வகையில் நாங்கள் இந்த களத்தில் உள்ள தேவைப்பாடுகளை கண்டறியும் போது நமக்கு தேவையான திட்டங்களை தீட்டிக் கொள்ளுவதிலும் மற்றும் அதனை முன்னுரிமைப்படுத்தல் போன்ற செயல்முறைகளையும் நாங்கள் மிகவும் திரகாத்திரமான முறையில் செய்யக்கூடியதாக இருக்கிறது. මට දැනෙන විදිහ තමයි අපි සංවර්ධන සැලසුමක් ගමක ක්‍රියාත්මක කරනවා නම් ඒ ගමේ අවශ්‍යතාවයක් අපි හඳුනාගන්න ඇත්තටම අපි ගමට යන්න ඕන. අපි එළියේදී දකින්න ප්‍රශ්නේ නෙමෙයි ඇත්තටම ගත්තොත් එහෙම මේ ගම ඇතුළට ගියාම තියෙන්නේ. මම දකින්නේ ගමට ගිහිල්ලා ඒක කරන්න නම් මේ හරි විදිහට අපි මේක සංවර්ධනය කරගන්න වැඩපිළිවෙලකට යනවා නම් මේ පුහුණුව ඊටාම වැදගත්. මේ පුහුණුවේ හඳුනාගත්ත දේවල් හරිම වැදගත් ඇත්තටම. இது ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கிறது. அதை மேற்கொண்டு என்னென்னு செய்தால் இன்னும் நல்லா இதாக இருக்கும், நன்மையாக இருக்கும். இன்னொரு காலத்தில் இன்னொரு நாடு இன்னும் ஒரு கொஞ்சம் விருத்தி அடையக்கூடிய இதாக இருக்கலாம். මම බලාපොරොත්තු වෙනවා ඊළඟ අවුරුද්දේ 2027 සැලැස්ම හදනකොට ඔවුන්ගේ තියෙන ඒ අවශ්‍යතාවනුත් බලලා ඒ ගම්මට්ටමින් එන යෝජනා ටිකත් බලලා අපේ පැත්තෙන් පළාත් සභාවක් විදිහට අපිට කරන්න පුළුවන් මොනවද කියලා බලලා වැඩි ප්‍රමාණයක් මම කියන්නේ නැහැ ඔක්කොම මට කරන්න පුළුවන් වෙයි කියලා තියෙන රටේ තියෙන ආර්ථික තත්ත්වය උඩ. නමුත් වැඩි ප්‍රමාණයක් අපේ සැලසුම් වලට ඇතුළත් කරන්න මම බලාපොරොත්තු වෙනවා.